அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சுவிட்சர்லாந்துல காலடி வச்சதுக்கு அப்புறம் தான் சுவிட்சர்லாண்டே தான் மகிமையே வந்து பாத்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாவோஸ் சுவிட்சர்லாந்து மீட்டிங்க்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங்க்கு வரும்போது கொஞ்சம் டர்புலன்ஸ் இருந்தாலும் இனிஷியலாக வரக்கூடிய விமானம் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் சிக்கல் இருந்து திரும்பி அமெரிக்காவுக்கு போய் வேறு விமானம் மாதிரி வந்தாலும் படைகளோட வந்திருக்கிறார் அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர். இல்லை தேவர்களுக்கெல்லாம் தேவர். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு இது நம்ம தப்பா கணிச்சிட்டோம் போல தெரியும். தேவர்களுக்கு எல்லாம் தேவர். அவரோட ஸ்பீச் அந்த அளவுக்கு இருக்கு. கர்ஜனை, ட்ரம்ப் அவர்களோட கர்ஜனை அந்த அளவுக்கு இருக்கு. பல விஷயங்கள் பேசிக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. பட் இருந்தாலும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முடியலடா அப்படிங்கிற போல இருக்க முடியாது. அதாவது புல்லரிப்பு அந்த அளவுக்கான உற்சாகம். அவரை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஆஹா தேவரையே நேரில் பார்த்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ராஜ மரியாதையோட எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் வந்துக்கிறார். ஓகே, அதிகப்படியான இன்ட்ரடக்ஷன் வந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் இருக்கு. அவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 56வது ஆனுவல் சமிட் தேவதூதர் வந்ததுக்கு அப்புறம் தான் களகட்டி கோலாகலமாயிருக்கு. டாவோஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் இனிஷியலா ஆரம்பிக்கக்கூடிய விஷயமே, அவர் சொல்லக்கூடிய விஷயமே ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சில எனிமீஸும் இருக்காங்க. ஆடியன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ்ல நண்பர்களும் இருக்காங்க, எதிரிகளும் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாரு. எதிரிகள் இருந்தாலும் இங்கா வந்து நின்றுக்காரு பாருங்க. பாஸ் பேபி, பாஸுக்கெல்லாம் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு உரை வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல வந்து பண்ண இருந்திருக்கு. முதல்ல எடுத்தோடனே அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் 12 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போன வெள்ளை மாளிகையை விட்டு இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவைல் ஆயிருக்கு. $18 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் நாட்டுக்கு கொண்டு வந்துருங்க. எத்தனை நாடுகளோட கையெழுத்து வாங்கியிருக்கிறாரு பாருங்க. பிசினஸ் பாஸ்ன்னு சொன்னது இதுதான். பாஸுக்கெல்லாம் பாஸ். $18 ட்ரில்லியன். வா கையெழுத்து போடு போ, வா கையெழுத்து போடு போ அப்படிங்கிறது போல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். $18 ட்ரில்லியன் வந்து பண்ணி இப்போதைக்கு வாங்கிக்கிறார். ஒரு வருஷத்தோட அச்சீவ்மெண்ட்ஸ் பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கிறார். இதுல அப்படியே யூரோப் சைட்ல வந்துட்டு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல யூரோப் சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா யூரோப் ரொம்ப தவறான டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. அதாவது ப்ராப்ளமேட்டிக் கான்டினென்ட்டா மாறிட்டு இருக்கு. கான்டினென்ட்டே ப்ராப்ளமேட்டிக்கா மாறிட்டு இருக்கு யூரோப்பே. அதுவும் இந்த கடந்த சில வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. இந்த கிளீன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இமிகிரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு அவங்க நாட்டை அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, ஹார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஓ பல யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயே இல்லை, நாட் இன் த பெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ட்ரம்ப் சொல்லிக்கிறார். அந்த கண்டிஷன்லாம் சிறப்பாக கொண்டு வரணும்னா அமெரிக்காவை பார்த்து கற்றுக்குங்க ஐயா. அமெரிக்கா சொல்லக்கூடிய தேவதூதர் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அதை கடைபிடிங்கய்யா, நீங்களாம் நல்ல கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது. ஸோ இப்போ நான் உண்மையாலுமே யூரோப்புக்காக கேர் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? நான் யூரோப்லேருந்து தானே வந்தவங்க. நம்மளாம் 100% ஸ்காட்டிஷ் ஜெர்மன் ஆமாண்ணா தெரியுமா? ரொம்ப அவர்களோட டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் 100% ஸ்காட்டிஷ் ஜெர்மன் வந்திருக்குதான். ஸோ அதனால நான் நம்புறேன் நம்மளுக்குள்ள உறவுகள் இருக்கு, யூரோப்போட பாண்டு எனக்கு இருக்கு. அந்த இதில் சொல்றேன், நானும் இதோட ஒரு சிவிலைசேஷன் தானே. ஏன்னா இங்கிருந்து போனவங்க தான் அமெரிக்காக்கு. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் யூரோப்பை அவங்களே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான அலைஸ் வேணும், வீக்கான ஒன்றெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பண்ண ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயங்கள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக. எந்த அளவுக்கு கர்ஜனை இருந்திருக்கு பாருங்க. அதாவது நாட்டோல எந்த ஃபோர்ஸும் கேபபிள் கிடையாது கிரீன்லாண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸப்ட் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு வேணும், கிரீன்லாண்டு வேணும்னு கேட்கறது நேட்டோவை தரம் தாழ்த்துறதுக்காக இல்லை, அதை வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் கேட்டுக்கிறோம். கிரீன்லாண்டு எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லைங்க, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க நெகோசியேஷனை. எங்களுக்கு சீக்கிரமாக கிரீன்லாண்டை கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க. அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. டென்மார்க்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அந்த மனப்பான்மையே இல்லை பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சமாவது நன்றி கடன் இருக்கா உங்களுக்குலாம்? 2ஆம் உலகப் போர்ல 6 மணி நேரத்துல இழந்துட்டீங்க ஜெர்மன் படைக்கு முன்னாடி கிரீன்லாண்ட. ஞாபகம் இருக்கா? அப்ப வந்து அமெரிக்கா வந்து காப்பாத்துங்கன்னு எங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டீங்களே. நாங்க தானே எங்க படைகளை வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாண்டுக்கு அனுப்பி காப்பாத்தி மீட்டெடுத்தோம். நீங்களா எடுத்தீங்க? நாங்க தானே சண்டை பிடிச்சி எடுத்தோம்.
அந்த ஒரு நன்றி விசுவாசம் இருக்கா? நாங்க எங்க படைகள் அனுப்பி காப்பாத்தி ஜெர்மனி கிட்ட இருந்தும் ஜப்பானீஸ் கிட்ட இருந்து மீட் எடுத்தோம் அந்த பகுதியை. என்னத்துக்கு கிரீன்லாண்டு நீங்களா சொல்றீங்களா? என்னத்துக்கு ஜெர்மன் மொழியும் ஜப்பானீஸ் மொழியும் பேசிட்டு இருக்க வேண்டியது? 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு அப்புறமா நாங்க கிரீன்லாண்டை வந்து டென்மார்க் கொடுத்தோம். ஏன்னா அது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க ராணுவ வீரர்கள் தான் இருந்தாங்க. டென்மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஜெர்மனியோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஸ்டூபிட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காதீங்க யாரும். we don't want to do that. அந்த மாதிரியான ஸ்டூபிடிட்டி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால கிரீன்லாண்டை சீக்கிரமா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பண்ணா ட்ரம்ப் அவர்கள் அப்படியே டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாடி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு ஐஸ்லாண்டை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. மாற்றி சொல்கிறாரா இல்லை தெரிஞ்சுதான் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யூகேக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது தான் ஐஸ்லாண்டு. இவர் ஸ்மால் சங்க் ஆஃப் ஐஸ் தான் கேட்குறேன், கொடுக்க வேண்டியதான் யூரோப் எங்களுக்கு உலகத்தோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அது ஸ்மால் சங்க்ல பிக் சங்க் ஆஃப் ஐஸ், ஸ்மால் சங்க் ஆஃப் ஐஸுங்கிறது ஐஸ்லாண்டு. இவரும் ஐஸ்லாண்டை சொல்கிறாரு. பின் ஐஸ்லாண்டு வரைக்கும் அமெரிக்கா வந்துருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. தெரியல என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் ஐஸ்லாண்டு வேர்டை யூஸ் பண்ணாரு. எல்லாரும் கிரீன்லாண்டை தான் மாற்றி சொல்றாரு போல இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெள்ளையா இருக்குது, ஐஸ்லாண்டு கிரீனா இருக்குது, கிரீன்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு, ஐஸா இருக்கு. ஸோ அதனால இவர் மாத்திட்டார் போல இருக்குது நேம அப்படிங்கிறது போல காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அவரோட அடுத்த பெருமைகள் கிரீன்லாந்து, டென்மார்க், யூரோப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போன வாரம் 50 மில்லியன் பேரல் தெரியுமா வெனிசுலா கிட்ட இருந்து நம்ம வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட்டா இருந்தது. ஆனால் இப்போ ஒரே பிரச்சனை, வெனிசுலால ஒரே பஞ்சாயத்து தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ நாங்கள் வந்துட்டோம்ல, உதவி பண்ணுறோம் வெனிசுலாக்கு. நீ அடுத்த சில மாசங்கள்ல பாருங்க, எங்க கூட வந்துட்டீங்கல்ல, 20 வருஷத்துல இல்லாத எல்லா நல்ல விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். கோஆப்ரேஷன் வந்து அப்ரிசியேட் பண்றேன், நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க வெனிசுலா. ரிசீவ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வெனிசுலால. அதுக்கப்புறம் அதிகப்படியான பணம் சம்பாதிப்பாங்க பாருங்க வெனிசுலா. எந்த அளவுக்கு வந்து அவங்களோட எக்கானமி மேலே போகுதுன்னு பாருங்க. எங்களோட அட்டாக் வெனிசுலாக்கு அப்புறம் முடிஞ்சோடனே டீல் போடுங்கன்னாங்க நிறைய பேர். ஆனால் நம்மளை மாதிரியான மச் கிரேட்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ரியலைஸ் பண்ணும். அதை விட கிரேட்டான விஷயம் இன்னும் 2 வாரத்தில் வெனிசுலாவில் வரும். டீல் போடுறதை விட கிரேட்டான விஷயம் 2 வாரத்தில் வெனிசுலாவில் நடக்க போகுதுன்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கனடாவை பார்த்து ஒரு மிரட்டல். கனடா நீ எல்லாம் இருக்கிறீங்கன்னா அது எங்களோட தயவால தான். மார்க் யுவர் வேர்ட்ஸு, அடுத்த தடவை ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது போல செம்ம ரைமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா டேடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாவோஸில் வந்து பண்ண பேசிட்டு இருக்காரு. அடுத்தது பிபி, இன்னொரு தடவை இந்த அயன் டோமுக்கு ஏதாவது கிரெடிட் எடுத்துக்கிட்டியா பார்த்துக்க, சரி வராதுப்பா. அது எங்களோட டெக்னாலஜி, நாங்கள் உருவாக்குன டெக்னாலஜி, உங்களுக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்தது. நீங்கள் என்னன்னா அது நீங்கள் பண்ணதுன்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் அதை செஞ்சு கொடுத்தோம் பிபி பார்த்துக்குங்க அப்படிங்கிறதோட இஸ்ரேலுக்கு ஒரு மிரட்டல். அப்படியே இமானுவேல் மேக்ரன் அவர்கள் போல பல விஷயங்கள் நான் குறிப்பாக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். இமானுவேல் மேக்ரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் அப்படியே உரசி விட்டுருக்காரு. நான் பார்த்தேன் நேற்றுக்கு பியூட்டிஃபுல்லாக சன்கிளாஸ்லாம் போட்டிருந்தாரு, பார்த்தேன். என்னாச்சு, வாட் த ஹெல் ஹேப்பன்டு? பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன். சார்ட் ஆஃப் டஃப் அப்படிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாவோஸில் கலக்கிட்டு இருக்கார் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. இதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சரிங்கய்யா அப்படிங்கிறதோட வந்து பண்ணால் ஆல்ரெடி மாறிட்டாங்களா யூரோப்பில் அப்படிங்கிற கேள்வி கிடைக்குது. ஆல்ரெடி பேசி வச்சதுதாங்க, சும்மா நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்திருப்பாங்க. இப்போ சும்மா ஆட்டை கலைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இதில் ஆல்ரெடி முடிவெடுத்து எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ கண் முன்னாடி தெரியுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கு. ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர் இந்த ஆர்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து வேணுங்க. ட்ரம்ப் அவர்கள் சொன்னது சரி. யாரு? மார்க் ரூத்தே அவர்கள். ட்ரம்ப் அவர்கள் சொன்னது சரி, நாட்டோ லீடர்ஸான நபர்கள் சொன்னதும் சரி. ஏன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அந்த சி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஓப்பன் ஆகிறது தெரியுது.
நம்மளுக்கு நல்லா தெரியும் சீனாவும் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்க்ரீசிங்காக ஆக்டிவாக இருக்காங்க ஆர்டிக் பகுதிகளில். ஆர்டிக் ரீஜன்ல 8 கோஸ்டல் நாடுகள் இருக்கு. அதுல 7 நாடுகள் நாட்டோ. பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஐஸ்லாந்து. இந்த ஐஸ்லாண்டை தான் ரொம்ப அவர்கள் கேட்கிறாரு அப்படின்னு கேள்வி இருக்கு. கனடா, அப்புறம் அமெரிக்கா. அமெரிக்கா கிங்கு அதான் அவங்க பார்த்துருவாங்க. மற்ற நாடுகள் பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஐஸ்லாந்து, கனடா. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமா? ஒரே நாடு தான், ஒன்லி ஒன் கண்ட்ரி. நேட்டோ இல்லாத ஒரு நாடு, நேட்டோவில் இல்லாத ஒரு நாடு ஆர்டிக் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா அது ரஷ்யா மட்டும்தான். அது கூடவே இன்னொரு நாடு அதுக்குள்ள வந்து சேர்ந்துக்குது. 9வது நாடா ஒரு நாடு சீனா உள்ள வந்து வந்து ஓடிட்டு இருக்குது. அதிகப்படியான பிரசன்ஸ் ஆர்டிக் பகுதியில் அவங்க காட்டுறாங்க. அதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுவே சரி. நம்ம இன்னும் நிறைய செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணும் ஆர்டிக் பகுதியை. இன்ஃப்ளூயன்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து சீனா கிட்ட இருந்து அதை அபகரிக்கிறதுக்கு நம்ம செய்யணும். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே விடக்கூடாது. இதைத்தான் நேட்டோட அம்பாசிடர்ஸ் 6 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர்ல டிசைட் பண்ணவே மறந்துட்டீங்களா? அதை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது தானே. கலெக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண ஆர்டிக் ரீஜன் அப்படிங்கிறது போல பொஸ்க்குன்னு சொல்லிட்டு போயிடும். செப்டம்பர் மாசத்துல எல்லாம் முடிவெடுத்தீங்களா? இவங்கள கேள்விகள் வருது பல அனலிஸ்டுக்குள்ள. பட் இருந்தாலும் நேட்டோட சீஃப் மார்க் ரூத்தி அவர்கள் இதே எக்கனாமிக் ஃபோரம்ல பல விஷயங்கள் பேசினா அதில் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த கிரீன்லாண்டை பத்தி. அடுத்தது மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் வண்டர்லா அவர்கள் வண்டர்ஃபுல்லா பேசுறார். கமிஷன் பிரசிடென்ட் வண்டர்ஃபுல்லா பேசிக்கிறாங்க திரும்பியும். அதாவது நம்மளோட மெயினான ஃபோக்கஸ் உக்ரைன். நம்பர் சொல்லியிருந்தாரு, முதல்ல போய் உக்ரைனை பாருங்க, அதுக்கப்புறம் கிரீன்லாண்டுக்கு வரீங்க, இங்கே ஏன் பாக்குறீங்க, போய் உக்ரைனை பாருங்க அப்படிங்கிறது போல நம்பர் சொல்லியிருந்தார் இந்த டாவோஸ் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அதை ஒண்டர்லா அவர்கள் வந்து பண்ண ஒண்டர்ஃபுல்லா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. மெம்பர் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல வந்து பண்ண அவங்க பேசும்போது, அதாவது கிரீன்லாண்டுக்கு எதுக்குங்க ஓடி போய் டிஃபெண்ட் பண்றீங்க, அதுக்கு ரஷ் பண்ணாதீங்க, உக்ரைனை பாருங்க. செக்யூரிட்டி, வென் இட் கம் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது. இப்போ ஃபோக்கஸ் எல்லாமே உக்ரைனில் தான் இருக்கு. நம்மளுக்கு செக்யூரிட்டியை உக்ரைனை பார்க்கறது தான். ஏன்னா நம்மளோட செக்யூரிட்டி, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கு. அதில் என்ன நடக்க போதோ அதில் தானே இருக்கு. அதை விட்டு போட்டு நீங்கள் ஏங்க கிரீன்லாண்டை போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க? 4 வருஷம் ஆச்சு ரஷ்யாவோட டேங்க் உக்ரைனுக்குள்ளே என்ட்ராய். நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா நிறைய எஃபோர்ட் போடுறாங்க, அதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறோம், இந்த பகுதியில் அமைதி கொண்டு வரணும்ட்டு. ஆனா ரஷ்யா ரொம்ப அதிகமா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். யூரோப்பான நம்ம உக்ரைனுக்கு எந்த அளவு ஆதரவு கொடுக்குறோம், அதுவும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எந்தெந்த வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் உதவும் உக்ரைனுக்கு. அதுதான் முக்கியம். அதனால யூரோப்பு கிளியரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உக்ரைனோட மிலிட்டரி தேவைக்கு என்னவோ அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தபடி செய்யணும் பாருங்க அப்படிங்கன்னா ஒண்டர்லா அவர்கள் ஒண்டர்ஃபுல்லா பேசிக்கிறான். இது என்னன்னா ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் கொஞ்சம் பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது சில பல விஷயங்கள்னால. இப்போ ஜெர்மனி, யூகே, பிரான்ஸ் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ஃபீஸ் இந்த காசால செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 1 பில்லியன் கொடுத்து ஒரு ஓட்டு வாங்கிக்கிங்க அப்படிங்கிற சொன்னார் இல்லையா. ஆனால் ஃபைனலாக சேர்மன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். அந்த ஓட்டு வாங்குறதுக்கு வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் இந்த 3 நாடுகள் சேரல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இஸ்லாமிய நாடுகள், பாலஸ்தீன், அங்கே இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம், இங்கே மெஜாரிட்டி இருக்கு, அங்கே எதுக்காக செய்ய போய் இங்கே ஏதாவது கலவரமாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 3 நாடுகள் ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளாரிட்டி என்ன தெரிய வருது அப்படின்னா, வேர்ல்டு வார் 2ல என்னென்ன தப்புகள்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜெர்மனி கிட்ட எப்படிலாம் தோத்தாங்க, என்ன மாதிரிலாம் டிஃபெண்ட் பண்ணாங்க, எப்படி ஈஸியாக இருந்துச்சு, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம முன்னாடி முட்டு கொடுத்துருக்கணுன்றதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி களத்தை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவோட போகலாம் அப்படிங்கிறது பண்ண யூரோப்பியன் யூனியன் முடிவெடுத்துறாங்க போல தெரியுது. அமெரிக்கா இப்போதைக்கு சேஃபான பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு பின்னாடி விலகி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக எடுத்து என்கேஜ் பண்ணுவாங்க. இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இது முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சேனலில் நம்ம ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை ட்ரம்ப் அவர்கள் அமல்படுத்துறாரு. ஒன்ஸ் ஈரான் விழுந்துச்சுன்னா யூரோப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஸோ இன்னும் சில நாட்களில் ஆபிரகாம் லிங்கன் படை ஈரானை நோக்கி வந்து இருக்கிறது. அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தை மட்டும் ஏற்படுத்தி விட்டாங்கனாலே போதும். ஈரானில் கலவரம் சில பகுதிகள் மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே வேலை முடிஞ்சுச்சு. ஆனால் ஈரான் சுதாரிச்சுட்டாங்க. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, குர்திஸ்தான் பகுதியில் ஏதாவது வரலாம், ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல ஈரான் பிடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா
ஈராக்கோட வடக்கு பகுதியில் குர்திஸ்தான் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா, அமெரிக்கா கூட அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குர்திஸ்தான் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆதரவு பெற்ற படைகள் தான் அங்கே இருக்காங்க. ஸோ ஈராக்கோட வடக்கு பகுதிகளில் அன்ஐடென்டிஃபைடு ட்ரோன் அப்புறம் மிசைல் ஈரானோட ஃபைட்டர் ஜெட்ஸும் டேக் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. போயிருக்காங்க, ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, மிக முக்கியமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, சில நபர்கள் இறந்துருக்கிறாங்க, ஈரானோட ஐஆர்சிஜி குட்ஸ் ஃபோர்ஸ் தான் எங்கள் மேலே தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வருது. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு ஈராக்கோட பார்டர்லேருந்து ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா அப்படிங்கிற யோசிப்பாங்க போல தெரியுது. ஸோ அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடி இவங்க வேலையை பார்த்து விட்டாங்க. ஸோ ஏன்னா அங்கே அதிகப்படியான ஆயுதங்கள்லாம் சோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, உளவு வேலைகளில் ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கும் போல தெரியுது, தட்டிட்டாங்க. ஸோ ஈரான் கொஞ்சம் சுதாரிச்சு எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. பார்ப்போம், ஈரான் வெர்சஸ் அமெரிக்காவில் ஈரான் நின்றுட்டாங்கன்னா மேபி யூரோப் ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக போகிறதுல கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படலாம். இல்லை அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஈரானோட முடிவில் தான் இந்த யூரோப் வெர்சஸ் ரஷ்யா வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய காலம் உலகப்போர் இல்லாமல் எல்லாம் பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸை ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கிறேன். இந்த பையனா முடிச்சுக்கலாம். அது கூடவே ரங்கராஜ் தீபன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூரோ டொனேட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட அன்பாதரவும் எப்போ எனக்கு இருக்குன்னு நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.